நான் இன்னைக்கு ராமகிருஷ்ணன் அவர்கள் எழுதிய பேரருவி அப்படின்ற ஒரு சிறுகதை பற்றி தான் பேசலான்னு இருக்கேன். ராமகிருஷ்ணன் அவர்கள் தமிழ் படைப்புலகத்துல ஒரு தற்கால மிகச் சிறந்த எழுத்தாளராக இருக்கிறாரு. அவர் பல புதினங்கள், சிறுகதைகள், கட்டுரைகள், குழந்தைகளுக்கான படைப்புகள், அப்புறம் திரைக்கதை அனைத்திலும் அவர் செயல்பட்டு வருகிறார். அவருடைய சஞ்சாரம் என்ற நாவல் சாகித்ய அகாடமி விருது பெற்றிருக்கு. சோ அவருடைய சிறுகதை தொகுப்பிலிருந்து இந்த பேரருவி சிறுகதை பற்றி நான் பேச விரும்புகிறேன். இந்த பேரருவி சிறுகதை ஒரு அருவியை பற்றியும் ஒரு பெண்ணின் உணர்வுகளை பற்றியும் மிக அழகாக இணைத்து சொல்லியிருக்காங்க. இந்த கதையின் துவக்கம், ஒரு மகன் அந்த அருவியை பார்த்து கொண்டு நிற்கின்றான், தன் அம்மாவின் அஸ்தியை கையில் வைத்துக்கொண்டு. அந்த மகன் அம்மாவின் ஆசைகளை நினைத்து பார்த்தபடியே நிற்கின்றான். இந்த கதை மதுரை, தென்காசி, குற்றாலம் அருவியை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கும். அவனுடைய 8 வயது முதல் அவனுக்கு மீசை அரும்பும் வயது வரை எல்லா வருடத்திலும் கோவை குற்றாலம் அந்த மதுரை குற்றால சீசனுக்கு டைம்ல இந்த பையனை கூட்டிட்டு போய் அந்த பெண்மணி குளிக்கிறா. அந்த அனுபவத்தை தான் அந்த பையன் நினைச்சு பார்க்கறான். இப்போது அவன் ஒரு ஆளான இளைஞன், தன்னுடைய தாய் இல்லை என்கின்ற மன சுமையோடு அந்த அருவியை நின்று பார்த்து கொண்டிருக்கின்றான். அவன் 8 வயதில் அந்த தாயுடன் போகும் பொழுது அவன் உணர்ந்த அனுபவங்களையும் அவன் பார்த்த காட்சிகளையும் அழகாக எழுத்தாளர் அழகிய வர்ணனைகளுடன் எழுதியிருக்கிறார். அந்த தாய் எப்படிப்பட்டவள் என்றால், அவளுக்கு கணவரின் சப்போர்ட் கிடையாது. இன்னும் 2 குழந்தைகள் இருக்காங்க, ஒரு பெண் குழந்தை, அது போக இந்த இளைஞனுக்கு ஒரு தம்பி. அப்போ 3 குழந்தைகள் பெற்ற தாய் அவள். அந்த அக்காவும் இவளை புரிந்து கொள்ளாத ஒரு பெண். எதுவுமே வீட்டில் இவளுக்காக செய்ய மாட்டார்கள். அப்படி இருக்கக்கூடிய தாய்க்கு எந்தவித ஈடுபாடும் ஆசையும், வெளியில போகணும், நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணமே இல்லாத ஒரு தாய். ஆனா அவளுக்கு வருஷா வருஷம் இந்த குற்றாலத்துல போய் குளிக்கணும், அருவியில குளிக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை மட்டும், யாருக்காகவும் இந்த எண்ணத்தை விட்டு கொடுக்காத ஒரு தாய். அப்போ போறாங்க. அந்த பேருந்தில் இறங்கி ஒரு வாரம் அந்த குற்றாலத்தின் பக்கத்தில் இருக்க கோவிலிலேயே தங்கி அவள் குளிக்கின்றாள். அருவியில் இறங்கி 1 மணி நேரமாக நடு ஆழத்தில் போய் நிற்கின்றாள். அவளுக்கு ஒரு மிக நீளமான கூந்தல் இருக்கும். அதை அழகாக வர்ணித்திருப்பார் எழுத்தாளர். அந்த மகன் அந்த அருவியில் இறங்கிய தன் தாயை பார்க்கும் பொழுது கொஞ்சம் எனக்கு பயமாக கூட இருக்கும். ஏனென்றால் அப்பொழுது அவள் தாயாக இருக்க மாட்டாளாம். ஒரு காட்டு ராணி போல, ஒரு யக்ஷை போல காட்சியளிப்பாள். அந்த அருவியை அவள் பார்த்து பேசுவாளாம், சிரிப்பாளாம், தனக்கு பிடித்த பாடல்களை சத்தமாக பாடுவாளாம். சுற்றி ஆண்கள் பெண்கள் அனைவரும் இருப்பதை அவள் உணர மாட்டாளாம். இவனுக்கு ரொம்ப கூச்சமா இருக்குமா, அம்மா என்ன இவ்வளவு சத்தமா பாடுறாங்க, தன்னுடைய சந்தோஷத்தையும் தன்னுடைய உணர்வுகளையும் அவ நார்மலா வீட்டுல இருக்கிறப்ப இப்படி இருந்ததில்லையே அப்படின்னு சொல்லி அவன் ரொம்ப ஆச்சரியப்பட்டு பார்த்துட்டு இருப்பானாம். அப்புறம் குளித்து விட்டு வரும்பொழுது தன் மகனை இறுக பற்றி கொள்வாளாம். அப்பொழுது இந்த சிறுவனாக இருந்த பொழுது அந்த அணைப்பு, தன் தாயை பற்றி கொண்ட அணைப்பு இவனுக்கு ரொம்ப பிடித்த ஒரு அனுபவம் என்று சொல்கிறான். அதாவது ஒரு குரங்கோட குட்டி அந்த அம்மா குரங்க வயித்தோட பற்றி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு அனுபவம் எனக்கு அது அப்படின்னு சொல்லி சொல்றான். அப்போ கைகளை பிடிச்சுப்பாலாம். குளிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் அந்த தண்ணியில இருந்து எடுத்த கூழாங்கல் மாதிரி என்னோட தாயோட முகம் பளிச்சுன்னு இருக்கும். அப்பதான் அவளோட உண்மையான சிரிப்பை நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி சொல்றான். அப்போ கைய பிடிச்சிட்டு அந்த தெருவுல நடக்கிறாங்க. கண்ணு பசிக்குதா அப்படின்னு சொல்லி கேட்பாளாம் அந்த தாய். அப்போ இவன் சொல்றான், கண்ணு என்று அவள் கூப்பிடுவது எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றான். ஆமா அம்மா பசிக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவானா. 2 பேரும் ஒரு தெரிஞ்ச ஹோட்டல்ல போய் சாப்பிடுறாங்க. இவ வருஷா வருஷம் 1 வாரம் போய் தங்குறதுனால அங்க இருக்கிற கடைங்க, கோவில்ல இருக்கிற ஆட்கள் எல்லாருமே இவர்களுக்கு நண்பர்கள் ஆயிடுறாங்க. அப்படின்றப்போ ரொம்ப இவனுக்கு பாக்குறப்ப அதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு இந்த பையனுக்கு.
அப்புறம் வீட்டுக்கு வராங்க, வீட்டுக்கு வந்துடுறாங்க. நீ குற்றாலம் போனியே, எப்படி இருந்தது அப்படின்னு வீட்டுல இவளை பத்தி கேட்கவும் ஆள் இல்ல. இவளும் அதை பத்தி யார்கிட்டயும் பகிர்ந்துக்க தயாரா இல்ல. இப்படியே போயிட்டு இருக்கு. அப்போ அக்கா கேக்குறா, நீ என்ன அவனை பையன் நினைச்சியா பொண்ணுன்னு நினைச்சியா, இப்படி வருஷம் வருஷம் கூட்டிட்டு போயிடுறியே அப்படின்னு சொல்லி கேக்குறா. அப்போ தாய் சொல்றா, நீ தான் பையன் மாதிரி இருக்க, அவன் தான் எனக்கு பொண்ணு அப்படின்னு சொல்லி சொல்றா. அதே மாதிரி அந்த தன்னுடைய பெண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கும் பொழுது பெருசா இவளுக்கு அழுகையே வரலையா தாய்க்கு. ஆனா அப்பா அழுதாரு அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல ஆசிரியர் குறிப்பிட்டிருக்காரு. சில வருடங்கள் கழியுது. இந்த பையன் வளர்ந்து தன்னுடைய படிப்புக்காக வெளியூர் போறான். அப்ப ஒரு நாள் அவனுக்கு போன் வருது. அம்மா உடம்பு சரியில்லாம இருக்காங்க, நீ கிளம்பி வா அண்ணா அப்படின்னு அந்த கடைசி பையன் சொல்றான். அப்ப இவன் ஊருக்கு வரான். அம்மா படுத்த படுக்கையா இருக்கா. அவ அழறா. அப்போதான் ராஜா அப்படின்னு சொல்லி, எனக்கு ஒரே அருவியா கனவுல வருதுடா, என்னை இன்னொரு தடவை குற்றாலம் கூட்டிட்டு போறியா அப்படின்னு சொல்லி கேக்குறான். ஒரு நாள் கூட உடம்பு சரியில்லைன்னு அம்மா படுத்ததே இல்லையே. இவனுக்கு ரொம்ப அந்த காட்சியை பாக்குறப்போ ரொம்ப வருத்தமா இருந்தது. சரிம்மா, சரியாயிடும், நம்ம அடுத்த தடவை கண்டிப்பா குற்றாலம் போலாம், நான் அவனை கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லி சொல்றான். ராஜா, எனக்கு ஒரு சத்தியம் பண்ணுடா, ஒருவேளை நான் செத்து போயிட்டேன்னா என்னோட அஸ்தியை நீ அந்த குற்றால அருவியில தாண்டா கரைக்கணும் அப்படின்னு சொல்லி சத்தியம் வாங்கிக்கிறான். சத்தியம் வாங்கிட்டு ஒரு 2-3 நிமிடங்கள் அப்படியே அழற அழறாப்புல எழுதியிருக்காரு ஆசிரியர். அப்புறம் சத்தமே இல்ல, அவளுடைய உயிர் பிரிந்து விடுகிறது. அந்த மகன் அந்த அஸ்தி அந்த சின்ன பானையில வச்சுட்டு இப்ப அந்த அருவியில நின்னுட்டு அந்த தலையில் அந்த அருவி கொட்ட கொட்ட தன் தாயும் அந்த அருவியுடன் கலந்து விட்டாள், இப்பொழுது என்னுடைய தாயும் இந்த அருவியும் வேறல்ல அப்படின்னு சொல்லி, இனிமே எப்பொழுதுமே நான் இந்த தாயை நான் வணங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு அருவியை பார்த்து கையெடுத்து கும்பிடுகிறான். அதோட கதை முடியுதுங்க.